ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதி வருகின்ற அமாவாசையானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை நாளாக பார்க்கிறது. அதாவது இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை நாளுங்க. இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்க தவறாமல் செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவிற்கு நிறைய மாற்றங்களை நீங்க நிச்சயமா பார்க்கலாங்க. அதாவது உங்க வாழ்க்கைய வளர்ச்சியாக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்துவாருங்க. இதனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பல வகையில அமைந்திருக்கு அப்படிங்கறது குறிப்பாகவே சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் இந்த அமாவாசையுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும். அந்த வகையில உங்களுடைய ராசி தனுசு ராசியை இருந்தா தனுசு ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கறத நம்ம விரிவாக பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். முதல்ல அமாவாசை என்று நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத பாருங்க. வைகாசி மாதத்தின் அமாவாசையில தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாடு செய்ய மறக்கவே கூடாதுங்க. இந்த வழிபாடு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பலமாக்கி வாழ செய்யும் என்று ஐதீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. வருடத்திற்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக சாஸ்திர ரீதியாக சொல்லி இருக்காங்க. மாதந்தோறும் வருகிற அமாவாசை ஒவ்வொரு மாதமும் பிறக்கிற தமிழ் மாதம் கிரகணங்கள் மற்றும் புரட்டாசி மகாலய பட்சத்தின் காலங்கள் என முன்னோரை வழிபடுவதற்குரிய நாட்களாக முக்கியமான நாட்களாக முன்னோருக்கான நாட்களாக 96 நாட்கள் இருப்பதாக விரிவாக சொல்லி இருக்காங்க. அமாவாசை என்பதை முன்னோருக்கான ஒரு நாள் தாங்க. இந்த நாளில் முன்னோரை நினைத்து அவருடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தூப தீபங்கள் காட்டி ஆராதனை செய்து வந்தீங்கன்னா மிகவும் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதத்துல வருவதால் இது விசேஷமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் மறக்காமல் உங்களுடைய முன்னோருக்கு ஆராதனை செய்து அவர்களுடைய படங்களுக்கு மாலை சாற்றி அவர்களுக்கு பிடித்த உணவை நெய்வேத்தியமாக படைத்து மறக்காம காகத்திற்கு கொடுக்க வேண்டும். முன்னோரை நினைத்து உங்களால முடிந்த அளவுக்கு இந்த நாளில் ஒரு 4 பேருக்காவது தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அல்லது சாம்பார் சாதம் உங்களால என்ன முடியுதோ அந்த உணவை நீங்க தானமாக கொடுத்து வரலாங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல இதுவரை இல்லாத நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பா பெருகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தம்பதிக்கிடையே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். சோ இதனால அவர்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் பாத்தீங்கன்னா முக்கியமா விலகிடும். சோ கண்டிப்பா இந்த வைகாசி அமாவாசை நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை தவறாமல் செய்து வாருங்க. இதன் மூலம் வரக்கூடிய மாற்றத்தை நீங்க கண்கூடா பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில இதன் மூலம் நிறைய மாற்றங்களும் நிறைய வளர்ச்சிகளும் நிறைய முன்னேற்றங்களும் நிச்சயமா ஏற்படும். சோ இதனை தொடர்ந்து இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் தனுசு ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தனுசு ராசினியக்கூடிய தொழில் வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, ஆரோக்கியம் சார்ந்த வாழ்க்கை, குடும்ப சூழல், குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் என அனைத்து தகவலுமே நீங்க இந்த வீடியோல விரிவாக பார்த்து பயன்பெறலாம். ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பலன் சொல்லியிருக்கோமோ அதற்கு தகுந்தவாறு நீங்கள் நடந்து கொள்ளும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் நிச்சயமாக குறைக்கலாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவது இயல்பான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுடைய வாழ்க்கையிலுமே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசினியர்களுக்கு சுப தாக்கமும் சில ராசினியர்களுக்கு அசுப தாக்கமும் ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில இந்த அமாவாசையினுடைய தாக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பலனை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த மாதம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு மாதமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால பல ராசினியர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். செவ்வாய் தனது சஞ்சாரத்தின் மூலம் செயல்வேகம் மற்றும் தைரியத்தை அதிகரிக்க செய்வாருங்க. சோ இந்த மாற்றங்கள் அனைத்துமே தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறதா என்பதை நம்ம கண்டிப்பா விரிவாக பார்த்து பயன்பெறலாம். தனுசு ராசினியர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்ததாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. குரு பகவான் அதே போல 8ஆம் இடத்திற்கு மாறினாலும் அச்சப்பட வேண்டியது அவசியமே இல்லைங்க.
அமாவாசையினுடைய தாக்கம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் குரு பகவானுடைய இடமாற்றிட்டாலும் பல்வேறு விதமான மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். இதற்கு மாறாக பாத்தீங்கன்னா அந்தஸ்து, மரியாதை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அப்படிங்கிறது குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. வீடு மற்றும் சொத்து யோகம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்று கேட்டீங்கன்னா, வீடு கட்டுதல், வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல் போன்ற முக்கிய ஆசைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தா இந்த மாதிரி ஆசைகள் கண்டிப்பா தனுசு ராசினியர்களுக்கு ரொம்ப காலகட்டமாகவே இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கலாம். உங்களுடைய ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த காலகட்டத்தில் நிச்சயமா நிறைவேறும். குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற வருமானமும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. ஒரு புறம் செலவு வந்தாலும் இன்னொரு புறம் உங்களுக்கு வரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறது குறிப்பாகவே சொல்லப்படுது. பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அது போலவே பணம் சார்ந்த விஷயத்துல பாதிப்பும் உங்களுக்கு கிடையாதுங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாள் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வை நோக்கி நகரும் அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க. கடன், நோய் மற்றும் எதிர்ப்புகள் உங்களுக்கு புரியுங்க. ரொம்ப நாளா நோய்களால் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஏற்படும். ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க நேர்மறை மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். குடும்பமும் தொழில் வாழ்க்கையும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி உறவு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வலுவற்று நிச்சயமா மகிழ்ச்சியாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காதல் உறவுகளில் உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் உங்களுக்கு தேடி வரும். தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது. இதனால நீங்க தைரியமாக ஏதாவது முயற்சி செய்யணும்னு நினைத்தாலும் இந்த நேரத்துல நிச்சயமா செய்யலாங்க. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் கல்வி அல்லது வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. நினைத்ததையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அமாவாசையுடைய தாக்கத்தால் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்துமே நீங்க ரொம்ப நாளா காத்திருந்த ஒரு மாற்றமாக அமைந்திருக்குங்க. இந்த நேரத்துல எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு தனுசு ராசினியர்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வைகாசி அமாவாசை நாளில் குலதெய்வத்தை நேரில் சென்று மனதார தரிசனம் செய்து வாருங்க. குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக நிச்சயமா கிடைக்குங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூன் 14 நடக்கக்கூடிய அமாவாசையினுடைய தாக்கத்தால் தனுசு ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.